இங்கே என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. எலுமிச்சம்பழம் குத்தவே இடம் இல்லை, அவ்வளோ பழம் குத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை பௌர்ணமி வந்து கிரிவலம் வருவாங்க. பௌர்ணமியில் வந்து கிரிவலம் வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ எல்லக்காளியம்மன் கோயில்கிட்ட வந்து வர பத்திரங்களை வந்து லிமின் வாங்கிட்டு வந்து திருஷ்டி சுற்றிட்டு போட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை வாங்கி உடச்சிட்டு போகிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் கெட்ட தோஷம், அப்புறம் மற்றபடி வேறு எதுனா கல்யாணம் ஆகாது அந்தமாரி இருக்கிறத கண் திருஷ்டி அந்தமாரி அந்த ஒரு விஷயத்துக்கோசரமே வந்து திருஷ்டி எடுப்பாங்க. பௌர்ணமி இருப்போம். நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அது என்னது? இது வந்து பெரமைன்னுவாங்க. இதில் வந்து பெரமையில மந்திரிச்சோமா அவங்களுக்கு இருக்கிற மேலே பேயோ ஆத்மா அதை விட்டுட்டு ஓடி போகணும் ஒரு ஐதீகம். சரி சரி. இங்கே நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றுறாங்களா? நிறைய பேர் வராங்க, பார்த்தாவே தெரியலையாங்க எவ்வளோ பேர் வராங்க. சரி சரி. எல்லா ஊர்ல இருந்து வராங்க. இந்த ஊர்லன்ட்டு இல்லை, எல்லா ஊர்ல ஆல் இந்தியால இருந்தே வராங்க. ஓகே ஓகே. டிஸ்ட்ரிக்ட் சுற்றுறதுனால நிறைய பேர் வந்து நல்லது நடந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்ட எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அக்கா போன மாதம் சுற்றி போட்டு போனேன் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் கடைசியாக எப்போ போனீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். திருவண்ணாமலை அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்றதை கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. வீரபத்ராலை கந்திச்சு குச்சராப்பள்ளி சினியாவில் மாத்திரம் காத்து கருப்பு நோய் அண்ணாமலை பரமேஸ்வரி பிடிச்சி போயிடலாம் ஓடி போய் நல்லா இருக்கும்.